சீமான் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாண்டர்டாக ஒருத்தரை எதிர்த்து அவர் பேசுறதில்ல. அதுதான் அவர் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா 100% விமர்சனம் பண்ணுறதில்ல. திமுக விமர்சனம் பண்ணுறது இந்த டைவெர்ட் ஆகி தாவேக்காவை அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாரும் போட்டு லோக்கலாக அடித்தாங்க. அப்போது ஆட்சியில் இவ்வளோ அவலங்கள் நடக்குது, அங்கே பேசாமல் ஆட்சிக்கு இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு வருவதற்கு சாத்தியமே இல்லாத விஜயை போட்டு நம்ம ஏன் அடிக்கிறோங்கிறது அவர் யோசிக்கவே இல்லை. அப்போது அது ஒருவேளை அவரோட ஓட்டு வந்து விஜய் பக்கம் போயிடும்னு நம்புறாரா, அந்த பயத்தின் காரணமாக அவர் பேசுகிறாரான்றதும் நமக்கு தெரியலை. பட் அவர் வந்து பெரிய அளவுக்கு விஜயை தாக்குகிறார் அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த போட்டியில் இந்த பக்கம் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியும் அதோட கூட்டணிகளும், இந்த பக்கம் திமுக அதோட திமுக பெரிய கட்சி நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது, அதோட கூட்டணி கட்சிகளும் அப்படின்னு ஒரு 2 பெரிய பெரிய ஜெயிண்ட் வீல் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கு இடையில வந்து இந்த பக்கம் தாவேக்கா வந்திருக்குது அப்படின்னா, தாவேக்காவுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்குது, தாவேக்காவுக்கு பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நம்பியிருந்தாங்கன்னா அவங்கள நம்பி 4 கட்சி போயிருக்கோம்ல. வெற்றியெல்லாம் அவங்க இந்த ஜென்மத்துக்கு பெற முடியாது. அவர் சீமான் அவர்கள் அறிவித்து விட்டார், நான் வந்து ஜெயிக்கிறதுக்காக கட்சி நடத்தலை, நான் பயிற்சி பெறதுக்காக கட்சி நடத்திட்டுருக்கேன்னு அவரே சொல்லிட்டார். பயிற்சி முயற்சிக்காகத்தான் அது கட்சியே ஓடுது. அதனால் அது 8, 7, 6, 3ன்னு அது போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் தாவேக்காங்கிறது 26ஓட ஒரு வேளை அது காணாமல் போனாலும் போகலாம்.